இந்த வீடியோல எஸ்டிஆரோட அடுத்து வரப்போற படங்களோட அப்டேட்ஸும் அவருக்கு அடுத்து வரப்போற படங்களுக்கான ரூமர்ஸ் வந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். மணிரத்னம் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் எஸ்டிஆர் நடிக்கிற படம் தான் தக் லைஃப். இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த படத்துல எஸ்டிஆர் முக்கியமான ரோல் பண்றாரு. படம் வர ஜூன் 5ஆம் தேதி வரப்போகுது. இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் வர மே 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு அப்புறமா ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷன்ல எஸ்டிஆர் 49ல நடிக்க போறாரு. அந்த படத்துக்கு சாய் அபியங்கர் தான் மியூசிக் போடுறாரு. இப்போ இந்த படத்துக்கான 3 சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டதா நியூஸ் வந்திருக்கு. இந்த ஆல்பம் தொட்டி ஜெயா ஆல்பம் மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது. எஸ்டிஆரோட சந்தானம், காயுட லோஹர் முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க. எஸ்டிஆர் 50 படத்தை பத்தி சிம்பு ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல பேசியிருக்காரு. இந்த படத்துக்கான ப்ரோமோ ஷூட்டிங்க சீக்கிரமே ஷூட் பண்ண போறதாவும், படத்தோட ஷூட்டிங் வர ஜூன் மாசம் ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காரு. சிம்பு சுதா கொங்கரா காம்போல ஒரு படம் வரப்போறதா ஒரு பெரிய ரூமர் வந்திருக்கு. இந்த படம் நரேன் எழுதின வேட்டை நாய்கள் நாவலை இன்ஸ்பயர் பண்ண கதையா இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஹோம்பால் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண அதிக சான்ஸ் இருக்கு. இதே போல சிம்பு மணிரத்னம் காம்போல ஒரு படம் வரப்போறதாவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தை லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண அதிக சான்ஸ் இருக்கு. நீங்க எஸ்டிஆரோட எந்த படங்களுக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.